ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலந்த டிராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். நட்டாலி இந்த அளவுக்கு டேலண்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. ச்சே, 3 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இப்ப ஹீரோயின் கூட தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக என்ன இப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உன்ன பார்த்த 3 வருஷம் ஆச்சுல. அதான் கொஞ்சம் உத்து பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆமாங்க 3 வருஷம் கடந்து போச்சு. நீங்களும் நெறைய சேஞ்ச் ஆயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே, எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போக பாக்க, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு ஹீரோ கைய தட்ட, அவனோட அசிஸ்டன்ட் ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுத்துடுறான் டைரக்ட்டா. இத பார்த்த உடனே ஹீரோ மறைச்சிட்டு இருக்க. இப்ப அவன் டக்குன்னு ஹீரோ கிட்ட குடுக்குறான். அந்த ஃப்ளவர் பொக்கே வாங்கி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு கீழ உட்காரலான்னு பாக்க, அவனோட பேண்ட் டைட்டா இருக்கு. அவனால உட்காரவே முடியல. இப்ப இவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி உன்ன யாரோ கூப்பிடுறாங்க என்னன்னு பாரு அப்படின்னு இவன் சொல்ல, அவளும் திரும்பி பாக்குறா. இதுதான் சாக்கு, உட்கார்ந்துடுறா அப்படின்னு இவன் உட்கார்ந்துட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. யோவ், எல்லாரும் வாய மூடுங்க அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப அதுல ஒரு குண்டன பாத்தீங்கன்னா, அவன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னா என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா உன்ன பார்த்த உடனே நான் காதல்ல விழுந்துட்டே தெரியுமா? உன்ன மாரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ அப்படின்னு இவன் வெட்கப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உண்மையாவே உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு. என்னமோ பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு அவ போகலான்னு பாக்க, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் மனசுல காதல வச்சுட்டு ரொம்ப நாளா என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தல அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, யோவ், உனக்கு என்னதாய்யா ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ சீரியஸா தான் சொல்றியா? என்னால நம்பவே முடியல. ஒழுங்கா என் வழிய விட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லி ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, இப்ப அவ என்ன சொல்றன்னா, உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்றேன் நல்லா கேளு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு பாத்தியா அப்படின்னு இவ இங்க காட்ட, அவ்வளவுதான். இவன் சோகமா கார் பார்க்கிங்ல நின்னுறான். ஏன்னா பாஸ் மறுபடியும் புட்டுக்குச்சா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. டேய் அமைதியா இருடா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பாஸ், அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம இப்படியா போய் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? லவ் எல்லாம் தானா வரணும் அப்படின்னு சொல்ல, உன் அட்வைஸ கேட்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு இவன் சோகமா வந்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, ஐயோ! வீட்டுக்கு போறத நெனச்சாலே பயமா இருக்கே. அவங்க அம்மா என்ன அடிச்சே கொன்றுவாங்க அப்டின்னா, அவன் அழுதுட்டு இருக்க. இப்ப இவனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, "ஏன்டா ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்" அப்டின்னு சொல்ல, "அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல" அப்டின்னு இவன் ஃபோன வச்சுடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஆன்டிக்காக டீ எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட பையன் யான் ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டாமா. அவன பத்தி நீ கவலைப்படாத. அவன இங்க புடிச்சிட்டு வந்து உன் கூட வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்டின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, 3 வருஷம் கழிச்சு அவர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப நர்வஸா இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கூட தான் சுத்திட்டு இருக்கான். வீட்டுக்கே போகாம. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "என்ன மச்சான் உங்க அம்மாவ எப்படி சமாளிக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது தெரியாம தானே நான் முழிச்சுட்டு இருக்கேன். பட் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "டேய் நான் சொல்ற ஐடியாவ ஃபாலோ பண்றா" அப்படின்னு ஹீரோக்கு ஐடியாலாம் குடுத்துட்டு, தனியா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி போட்டு விட்டுறான். ஆன்டி, அவன் கல்யாணம் ஆன பொண்ணுங்கள உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவன் பத்த வைக்க, அந்த நாய்க்கு எவ்வளவு கொழுப்பு! கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வீட்ல இருக்கா, இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட ஆபீஸ்ல வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, புதுசா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறியே, அந்த கம்பெனி சார்பா நான் தான் இங்க வந்திருக்கேன் ஃபாரின்ல இருந்து அப்படின்னு சொல்ல, உண்மையாவா என்னால அத நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்கேன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் என் திறமை தான். சோ நான் என்ன பத்தி இன்ட்ரோ குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் மெடிக்கல் ஃபீல்டோட தான் கான்ட்ராக்ட் போடணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஃபீல்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் வேண்டான்னு சொல்ற? வேணும்னா நான் மெடிக்கல பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா நான் கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இத சாக்கா வச்சு இவள கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஆன்டி கூட ஷாப்பிங் போயிட்டு இருக்கா. அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க, ஆன்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்கா. ஆன்டி ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பையன் வீட்டுக்கு வர போறான்ல, அதுக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க.
இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு பையன பார்த்தீங்கன்னா, "ஏம்மா நீ தானே நட்டாலி" அப்படின்னு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, அவங்க அம்மா எட்டி ஒரு உதைய விட, அவன் பறந்து போய் விழுந்துடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். "இங்க பாரு மச்சான், பொண்ணுங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொல்ற ஐடியாவ ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உஷாராயிருவாங்க. இங்க பாத்தியா ஹெல்மெட்டு, இத வச்சு ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்ல, "டேய் அவ அந்த மாரி பொண்ணுலாம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இல்லடா நீ வேணா லைட்டா ட்ரை பண்ணி பாரேன். கண்டிப்பா உஷாராயிரும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. உன் ஐடியாவ தூக்கி குப்பையில போடு. அந்த மாரி சீப்பான பொண்ணுன்னு நெனச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க என்ன பத்தி? என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆன விஷயமாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல. என்னது எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். ஆமாண்டா உங்க அம்மா ஆல்ரெடி உனக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவள என்ன பண்ண போறன்னு யோசி அப்படின்னு சொல்ல. வேற என்ன டைவர்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு போன எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் என் மருமக மேல கைய வச்சிருப்பீங்க?" அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. தங்கச்சிக்காரிய ஹீரோயினும் பாத்துடுறா. இப்ப அவ இவ்ள பார்த்தவன அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அவள போய் நீ புடிச்சிட்டு வா. இவங்கள நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, சோலவா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "அம்மா யார கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு டைவர்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேசுற? உண்மையாவே உன் நெஞ்சில தில் இருந்தா என் மூஞ்சுக்கு நேரா வந்து இந்த விஷயத்த சொல்ற" அப்படின்னு சொல்ல, "நான் இப்போ ஸ்டார் மால்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானும் அங்க தான் இருக்கேன். வந்து தொல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன்." ஆனா அவங்க மூஞ்ச பார்த்து சொல்ல சொல்றாங்க. "மச்சான் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை" அப்படின்னு சொல்ல, "நான் இருக்கும்போது நீ எதுக்காகடா கவலைப்படுற? நீயும் நானும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உயிர் நண்பர்கள். அந்த விஷயத்த மறந்துடாத. நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவங்க அம்மா தான் போட்டு எல்லாரையும் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. "டேய் அது உங்க அம்மா தானே" அப்படின்னு சொல்ல, "ஆமாமா" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த ஒரு காரணத்துக்காக தானே நான் ஃபாரின்க்கு ஓடி போனேன்" அப்படின்னு அவன் பயத்துல முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து அவளோட தங்கச்சிய புடிச்சிடுறா. இப்ப அவளோட தங்கச்சிய புடிச்சுட்டு, "அந்த ஆளுங்கள நீ தானே அனுப்புன?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் இல்லையே" அப்படின்னு அவ சொல்ல. இப்ப ஹீரோயின் அவ கைய புடிச்சு ஓடிச்சு விட்டுர்றா. இந்த சைடு ஹீரோவ பாத்தீங்கன்னா, "எங்க அம்மாவ பாத்தியா? இத்தன பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா என் பொண்டாட்டிய மட்டும் காணோம்" அப்படின்னு சொல்ல, "ஆமா மச்சான், உன் பொண்டாட்டிய காணோம். நான் வேணா போய் தேடிட்டு வரவா?" அப்படின்னு இவன் போக பாக்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பாத்ரூம்க்கு போறேன்" அப்படின்னு இவன் பயத்துல போக, அட பாவி! அம்மாவோட மூஞ்ச பாத்து கூட பேச தைரியம் இல்லாதவன், இவனுக்கு போய் சப்போர்ட் பண்றோம்னு நான் வேற வாய குடுத்துட்டேனே அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தங்கச்சிக்காரிய கூட்டிட்டு வந்துடுறா. கூட்டிட்டு வந்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். ஹீரோவோட கையில அந்த பொருள் இருக்கிறத பார்த்த உடனே, இவன் எதுக்கு இத வாங்குனான் அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க. இந்த பொருள் எனக்காக இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த பொருள அவன் கிட்ட குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அவளோட தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. "என்ன நீயும் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல ஜெயில்லாம் வேண்டாம்" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என் பையன் எனக்கு கால் பண்ணான். அவன் உன்ன டைவர்ஸ் பண்ண விரும்புறதா சொன்னான்" அப்படின்னு சொல்ல, "என்னது டைவர்ஸா?" அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிர்றா. இப்ப அவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து ஹீரோயின ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடிர்றான். என்னடான்னு பார்த்தா அந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "என் பொண்டாட்டி யாருன்றத கண்டுபிடிக்க ஒரு ஆளுக்கு காசு குடுத்துருக்கேன். என் அம்மா பக்கத்துல நிக்கிற பொண்ண ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் எடுத்துட்டு வந்துட்டான்னா என் பொண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்ல, "இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவன கொன்னு போட்டுருவாங்களே" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "டேய் அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் அனுப்புன ஆளு காத்தாட்ட பறந்து வந்துருவான்" அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அவன் ஃபோட்டோவ எடுத்துட்டு வர, இத பார்த்தோனே எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அவனுக்கு எவ்ளோ தைரியம் பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுத்துட்டு போறான்" அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அம்மா கோவப்படாதீங்க விடுங்க. நான் ஆஃபீஸ்க்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு கிளம்பிர்றா. இப்ப இந்த சைடு ஹீரோவோட ஆளு ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே இவளா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் தங்கச்சிக்காரிய கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. இவ இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றான்னா, "எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? ஒழுங்கா என்ன விட்டுடு அதான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு சில போட்டோஸ் எடுத்து போடுறா. இந்த தங்கச்சிக்காரி ஏதோ வயசான ஆள் கூட ஒண்ணா இருந்த மாரி. இப்ப அந்த போட்டோஸ பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இன்னொரு தடவ என் விஷயத்துல தலையிட்டனா, இது எல்லாம் ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, "நான் எதுவும் பண்ணல. இந்தா ஃபேமிலி பார்ட்டி இன்விடேஷன் வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஏன் நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிடக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, "இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட, "நானும் அந்த பார்ட்டிக்கு வரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப நைட் ஆகுது. அந்த பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் வந்துட்டு இருக்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "உனக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கவே இல்லையே! உன்ன யாரு கூப்பிட்டது?" அப்படின்னு சொல்ல,
இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு இன்விடேஷனே தேவையில்ல. உள்ள வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லூன்ற ஒரு பையன் தான் வரான். அவன பார்த்த உடனே, வாவ்! இந்த பையனா? இவன் ரொம்ப பெரிய பணக்காரனாச்சே அப்படின்னு இவங்க சித்தி வாய பொளந்துட்டு அவன்கிட்ட பேசலான்னு போக, அவன் இவங்கள கண்டுக்காம நேரா ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஹாய் நட்டாலி, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உன்னை கூட்டிட்டு போலான்னு உன் இடத்துக்கு வந்தேன். ஆனா நீ முன்னாடியே வந்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, இவளுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு என் பொண்ணு சொன்னா. சோ அவன விட்டுட்டு புதுசா ஒரு ஆள பிடிக்க பாக்குறாளா அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு நெஞ்சு வலியே வர மாரி இருக்கு. என்னது இவன் கூட சேர போறாளா அப்படின்ற மாரி. இப்ப ஹீரோ போயி, இவரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவன் கைய குடுக்குறான். இப்ப அவனுங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய குடுத்துட்டு இருக்க, மாறி மாறி கைய போட்டு முறுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா இவனுங்க 2 பேருக்கும் முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். இப்ப அவனுங்க 2 பேரும் இப்படி முறுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உங்க 2 பேரோட மூஞ்சி வித்தியாசமா இருக்கு. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்க. என்ன மச்சான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டிட்டு போக, இப்ப அந்த இடத்துல அவங்க சித்தி பாத்தீங்கன்னா தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி அந்த லூ கூடவும் அக்கா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு டைவர்ஸ் ஆக போறதா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னியே. ஒருவேளை இந்த பையன பிடிக்க பாக்குறாளோ? இவனுங்க 2 பேரும் ஏன் தான் அப்படி அடிச்சுக்கிறானுங்களோ தெரியலையே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. யாரா இருந்தா என்னம்மா? அவள விட்டு தள்ளுங்க. வந்த வேலைய மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா ஸ்டேஜ்ல ஏறி பேசிட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, என் குடும்பம் மெடிக்கல் கம்பெனி வச்சிருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க புதுசா ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது டியூமர குணப்படுத்துறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவ வாங்கி நீங்க யூஸ் பண்றதுனா தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் போய் அந்த ஃபார்முலாவ கிழிச்சு போட்டுறா. இது எங்க அம்மாவோட உழைப்பு. எங்க அம்மா பேர யூஸ் பண்ணாம உங்களோட பேர சொல்லி யூஸ் பண்றீங்க. இப்படி பண்றது லீகலா ரொம்ப தப்பு. ஜெயிலுக்கு போணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன பேசிட்டு இருக்க? அவ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டியோட ஃபார்முலா நான் யூஸ் பண்ணக்கூடாதா? நானும் சேர்ந்து தான் அவ கூட வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சும்மா புழுவிட்டு இருக்காதீங்க. இது எங்க அம்மாவோட உழைப்பு மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோட பொண்ணு. நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து தான் அந்த ஃபார்முலாவ ரெடி பண்ணோம். அந்த விஷயம் இவளுக்கு தெரியாம பொறாமையில இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. இவள விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஃபார்முலாவ ஏலத்துக்கு விட, இந்த லூ தான் அத வாங்குறான். அவன பாத்தீங்கன்னா 1 பில்லியனுக்கு அத ஏலம் கேட்கலான்னு பாக்க, ஹீரோ அத 2 பில்லியனுக்கு கேட்கறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன பைத்தியமா? அமைதியா இரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா அவள புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. "வாய மூடு, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அத 3 பில்லியனுக்கு வாங்கிர்றான். இப்ப இந்த சைடு அத வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம், எல்லாரும் பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவ வந்து என்ன சொல்றான்னா, "நீ நினைக்கிற அளவுக்கு அந்த ஃபார்முலா அந்த அளவுக்கு வேல்யூபிள் கிடையாது. உண்மையாவே உனக்கு பெரிய லாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் அந்த ஃபார்முலா வாங்குனது காரணம் எனக்காக இல்ல, உனக்காக தான் வாங்குனேன். நீ சந்தோஷப்பட்டா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்ல, என் சந்தோஷம் பத்தி யோசிக்காத. உன்னோட சந்தோஷம் உன்ன விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் அந்த லூ கூட வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த லூ பாத்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல, எல்லாம் அந்த பைத்தியக்காரன் வந்து கெடுத்துருவான்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. சரி விடு, இந்த தடவ தான் சொதப்பிருச்சு. அடுத்த தடவையாவது நம்மளோட பிளான் கரெக்ட்டா நடக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையும் தூரமா நின்னு பாத்துட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. ஆக்சுவலா அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து அந்த தங்கச்சிக்காரிய தான் குடுத்திருப்பான். இவ தான் உங்க பொண்டாட்டின்னு. ஏன்னா ஹீரோயினும் பக்கத்துல தான் இருந்திருப்பா. அவ தங்கச்சியும் பக்கத்துல தான் இருந்திருப்பா. இப்ப அவ வந்து ஹீரோ கிட்ட 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஓ! என் பொண்டாட்டியா அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவ ஹீரோவ செடியூஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரும்மா, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது உனக்கு நல்லது கிடையாது. சீக்கிரமே நான் நல்ல லாயரா பாத்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ விடுற மாரியே இல்ல. அட்லீஸ்ட் இந்த ட்ரிங்கையாவது குடிங்க. நான் உங்கள விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, இத குடிச்சா கண்டிப்பா என்ன விட்டுருவல அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ 3 பில்லியன் குடுத்து அந்த ஃபார்முலா வாங்கியிருப்பான் இல்லையா? அத பாத்து இவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு ஹீரோவ செடியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு போலான்னு பாக்க, அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. "எங்க செல்லம் போறீங்க? நம்ம 2 பேரும் தனியா பேசலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவ அவளோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறா. இவ அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. "ஒழுங்கா தள்ளி போடி" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாரியே இல்ல. இப்ப இவ ஹீரோவோட சட்டைய புடிச்சு கழட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன விடமாட்டேன், கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப அவள பாத்த உடனே, "இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. இது என்னோட பெட்ரூம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "நீ திருந்தவே மாட்டியா? கண்டவன் கூட இப்படி ஒண்ணா இருக்க பாக்குற? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன விட்டுடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவள அங்க இருந்து தொரத்தி விட,
இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ லைட்டா போதை தெளிச்சு உட்கார்றான். இப்ப இவன் ஹீரோக்கு அந்த போதைய தெளிய வைக்கலாம் அப்படின்னு ஒரு மாத்திரைய குடுக்கலான்னு வர, ஹீரோ அவளோட கைய புடிச்சுடுறான். "இங்க பாரு நட்டாலி, உண்மையாவே நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாரி வர, இவ ஹீரோவ தள்ளி விட்டுட்டு போகலான்னு பாக்க, இப்ப மறுபடியும் வந்து உட்கார்றா. "இங்க பாருப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த மாரிலாம் பண்ணாத. உனக்கு நல்லதில்ல. இந்தா இந்த டேப்லெட்ட போடு" அப்படின்னு சொல்லி குடுக்கலான்னு பாக்க, அவ ஹீரோயின புடிச்சு பெட்ல தள்ளி, "நான் உனக்காக 3 வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டேன். இப்ப வரைக்கும் உன்ன நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப இந்த பார்ட்டி முடிஞ்ச கையோட தங்கச்சி, சித்தி 2 பேரும் ஹீரோவோட அம்மா, அப்பாக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்து, "அவள பத்தி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறா அம்மா இல்லாதனால. அவ உங்க பையனுக்கு துரோகம் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம என் மருமகள பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா, உங்க மூஞ்சில சுடு தண்ணிய ஊத்திருவேன்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, எங்க கிட்ட விட்னஸ் இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு ஃபோட்டோவ வச்சுட்டு, "இத பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்க்க, அதுல ஹீரோ, ஹீரோயின் தான் ஒண்ணா இருக்காங்க. இப்ப அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே, என்னால அத நம்பவே முடியல அப்படின்னு, இவங்க அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்க, அது எல்லாம் கீழ விழுந்துடுது. இத பார்த்தோனே, இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளிய போக்கூடாது. ஒழுங்கா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா தனியா உட்கார்ந்துட்டு அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, அவங்க பொண்ணுக்கு தான் கால் பண்றாங்க. "ஏய் திரும்ப வாடி, உன் அண்ணனுக்கு குழந்தை பொறக்க போகுது" அப்படின்னு சொல்ல, "இந்த குழந்தை பொறக்க போதா? அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, "நீ ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்தே ஆகணும். உன் அண்ணா, அண்ணி 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க. சோ ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தானே பொறக்கும். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை" அப்படின்னு சொல்ல, அட போங்கம்மா. அண்ணாவாவது ஒண்ணு சேர்றதாவது. அவருக்கு கல்யாணமே வேணான்னு தான் அவர பத்தின ரூமர்ல கிளப்ப சொன்னாரு. அவர் அசிங்கமா இருப்பாருன்னு சொல்ல சொன்னாரு. நானும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க வேற கட்டாய கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்ல, அட நான் உண்மைய தான் சொல்றேன். உன்னோட அண்ணி என்ன நெனச்ச? அவ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. யாரா இருந்தாலும் அவகிட்ட மயங்கிருவாங்க அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எவ்ளோ தைரியம் பொண்டாட்டிய பிடிக்கல, வாழ மாட்டேன், டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இப்ப இப்படி சுத்திட்டு இருக்கான் பொண்டாட்டி கூட அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ கார்ல உட்கார்ந்துட்டு ஷோல்டர புடிச்சிட்டு இருக்க, "என்னாச்சு தலைவரே? உங்களோட ஷோல்டர் உடைஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹாஸ்பிட்டல் போணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "ஹாஸ்பிட்டலா?" அப்படின்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னடான்னா ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் தான் ஹீரோவோட கைய புடிச்சு ஒடிச்சிருப்பா. இவ ஒடிச்சு விட்டுட்டு 3 வருஷம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இப்ப இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்களோட கைய உடைச்சது நடாலியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் உன்ன நான் ஆப்பிரிக்கால தூக்கி போட்டுருவேன்டா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவன் பயந்து போயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த லூ தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நட்டாலியா உனக்கு புடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட கொஞ்சம் பேசணும் வந்து தல" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஆஹா! அவன்கிட்ட தப்பா நடந்த விஷயம் தெரிஞ்சு நம்மள அடிக்க தான் கூப்பிடுறானோ அப்படின்னு, இவன் பயத்துல அங்கேயே படுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் அவன் கூட போகல, வண்டிய எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஷாக் அடிச்ச மாரி உட்கார்ந்துட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்ட் அவன கூப்பிட்டுட்டு இருக்கான். "டேய் என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ற?" அப்படின்னு இவன் கேட்க, "ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. உண்மைய சொல்லு. பாக்குறதுக்கு பேய் அடிச்ச மாரி இருக்க. உண்மையாவே பேய் தான் அடிச்சிருச்சா? இல்லன்னா 3 பில்லியன போய் வேஸ்ட் ஆக்கிட்டு வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா நான் அந்த ஃபார்முலா வாங்கியிருக்கேனே, அத யாராவது வாங்குவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வாங்குவாங்க, வாங்குவாங்க. குரங்கும் நாயும் தான் வாங்கும். அதுங்க கிட்ட வேணா போய் வித்துட்டு வா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி அந்த பொண்ண கிஸ் பண்ணியே, அதுக்கு பதிலுக்கு அந்த பொண்ணு ஏதாவது உனக்கு குடுத்தாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாருடா, இன்னொரு தடவ இந்த கேள்விலாம் கேட்டேன்னு வச்சுக்க, உங்க அப்பா சொன்ன விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உன்ன ஃபாரின்க்கு அனுப்புறதுக்கான வேலைய பார்க்க சொன்னாரு. சாருக்கு எப்படி வசதி?" அப்படின்னு சொல்ல, "மச்சான் மச்சான் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் விட்டுடுடா" அப்படின்னு சொல்ல, "சரி போய் தொல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவ வேற ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவங்கள ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணணும்? அவங்க ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மேடம் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்த பயன்படுத்தி அவங்கள உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல, எங்க அப்பா எங்க அம்மாவ பார்த்துட்டு இருக்காருன்னா, அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. அவங்க பேர்ல உள்ள அந்த மெடிக்கல் லேப எங்க அப்பா தான் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் எங்க அம்மாவ இத்தன வருஷமா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த ஃபார்முலா வித்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, ஆமா. அந்த ஃபார்முலாவ 3 பில்லியனுக்கு ஒரு ஆள் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த முட்டாள் யாரு மேடம்? அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, அந்த முட்டாள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் உள்ள வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குது. என் கையும் வலிக்குது. லைட்டா தல கூட சுத்துது. என்னாச்சுன்னே தெரியலப்பா. நீ குடுத்த டேப்லெட் வேலை செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா நடிக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ கூட மெடிக்கல் ஸ்டூடண்ட் தானே! அதனால தானே லேப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்க. சோ, எனக்கு ஏதாவது மருந்து குடுத்து சரி பண்ணா நல்லா இருக்குமே!" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிர்றா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஐயோ! தலைவலி தாங்கலையே" அப்படின்னு இவன் ஓவரா கத்திட்டு இருக்க. "ரொம்ப பேசாத. ஆபீஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமா, நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் தான். இப்ப அதுல என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட ஹெல்த் என்ன விட்டு போயிருச்சு. அது சரி பண்றதுக்கு ஏதாவது மாத்திரை குடுத்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. "நீ என் பின்னாடி சுத்துறத விடவே மாட்டியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா சொல்லப்போனா நீ ஒரு டாக்டருக்கு சமம். இப்படி பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்ளோ தலைவலிக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, "நீயே தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லி இவன் பழைய ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க. "இது ரொம்ப ஓல்டு ட்ரிக். வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு" அப்படின்னு இவ சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்துடுறான். இப்ப அவ வந்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பாக்க, இவ எதுக்காக வந்தா அப்படின்னு இவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. "எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எதுக்காக நீ இவ கூட சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யார் கூட சுத்துனா உங்களுக்கு என்ன? உன் வேலை எது அத மட்டும் பாரு" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றன்னா, "என் தங்கச்சி ஒண்ணும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது. அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக என் அக்கா கூட சுத்திட்டு இருக்க? அவளுக்கு பதிலா என்கிட்ட வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என் அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கூட சுத்தி நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்ல, "அவள டைவர்ஸ் பண்ண வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயின் அவங்க அம்மாவ பாக்குறதுக்காக தான் போயிருக்கா. இப்ப அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல உன் தங்கச்சி தான் சொன்னா. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எப்ப பார்த்தாலும் அவ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அவகிட்ட இருந்து தள்ளி இரு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கர்ச்சீஃப் எடுத்து குடுக்க, அவளும் அவளோட நெத்திய தொடச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு லூ தான் வரான். இப்ப லூ வந்து, "நீ பண்ண ஹெல்ப்க்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஹீரோவ பார்த்து என்ன சொல்றேன்னா, "சார் எப்போதும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "அம்மாக்கு ஒரு சின்ன ஆப்பரேஷன் இருக்கு. ஆப்பரேஷன் பண்ணாலும் அவங்க கோமாவ விட்டு வெளிய வருவாங்களான்றது டவுட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அவங்க 3 பேரும் அவங்க அம்மாவ பார்க்க உள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீலிங்கா அவங்க அம்மாவ பார்த்துட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. லூ பார்த்தீங்கன்னா, "வெளிய வாடா" அப்படின்ற மாரி சிக்னல் காட்ட, இவன் வர முடியாதுன்ற மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவனுங்க 2 பேரும் மாறி, மாறி இப்படி சிக்னல் காமிச்சுட்டு இருக்க, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு ஹிரண் கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப இந்த லூவ பார்த்தீங்கன்னா, "நாங்க 2 பேரும் சேர்ந்து அவ குடும்பத்த ஒட்டுமொத்தமா டவுன் பண்ணலான்னு பார்த்தா, நீ அவங்க குடும்பத்துக்கு 3 பில்லியன் குடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்கே" அப்படின்னு சொல்ல, "ஏன் இந்த குடும்பத்த டவுன் பண்ணணும்? என்ன காரணம்?" அப்படின்னு கேட்க, "அவங்க கம்பெனிய அவங்க அப்பா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆன்டிக்குன்னு இவளுக்குன்னு எதுவும் குடுக்கல" அப்படின்னு சொல்ல, "ஓ! இதுதான் காரணமா? ஆன்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதுவும் உங்க அப்பா ஒட்டுமொத்தமா வேற சுருட்டி வச்சுட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹிரண்ய பாத்தீங்கன்னா, "அத பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க, ஹிரண்யோட அம்மா லைட்டா கண் அசைக்கிறாங்க. இத பார்த்த உடனே, "அம்மா நீங்க கண்ணு முழிக்கிறீங்களா?" அப்படின்னு ஹிரண் ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "நான் போய் டாக்டர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு லூ அந்த இடத்த விட்டு போக, அவங்க அம்மா கண்ண முழிச்சிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா கண்ண முழிச்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். "அம்மா நீங்க ஒரு வழியா கண்ணு முழிச்சுட்டீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ நல்லா இருக்கியாம்மா? உன் பக்கத்துல இருக்க பையன் யார்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆன்டி நான் அவளோட ஹஸ்பண்ட். நானும் அவளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க பொண்ண பத்தி கவலைப்படாதீங்க. சீக்கிரமே நாங்க குழந்தை பெத்துக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "உங்க அம்மாவ செக் பண்ணணும். எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ, ஹீரோயின் வெளிய வந்துடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏன் எங்க அம்மா கிட்ட அப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க அம்மா முகத்துல எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோமால இருந்து கண்ண முழிக்கிறாங்க. நீ சந்தோஷமா இருக்கன்னு தெரிஞ்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "என்ன பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே" அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லூ வந்துடுறான். இப்பவே வந்து 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, சீக்ரெட் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா? அங்க போய் நீ வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன வெறுப்பேத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் கால் பண்றா. "அண்ணி நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நானும் ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கேன். நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, 2 பேரும் பண்ண ஹெல்ப்க்கு தேங்க் யூ. நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும் நான் ஆன்டிய பாத்துக்கிறேன்" அப்படின்னு லூ சொல்லிட்டு இருக்க. நானும் ஆன்டிய பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் வீம்புக்கு நின்னுட்டு இருக்க. சரி பாத்துக்கங்கன்னு இவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அவள பாத்தியா? எனக்கும் அவளுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு மச்சான், நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணு சேரவே முடியாது" அப்படின்னு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட தங்கச்சிய கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அண்ணி நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அண்ணாக்கும் உங்களுக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆனா உங்க அண்ணா என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நெனச்சாரு" அப்படின்னு சொல்ல, "என்னது டைவர்ஸா? நீங்களும் அண்ணாவும் இப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன். அம்மா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. "நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க.
கண்டிப்பா நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிருவோம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நடக்காது. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த தங்கச்சிக்காரிய தான் காட்டுறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரியும் அவங்க அம்மாவும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "அம்மா, நான் அவன கரெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அவன எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "என்னம்மா என்கிட்ட இப்படி ஒரு கேள்விய கேட்கிற? பசங்கள உனக்கு கரெக்ட் பண்ண தெரியாதா? ஏதாவது பண்ணி அவன கரெக்ட் பண்ணு. அவனோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பு" அப்படின்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட அம்மாவ பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. "என்ன துரை அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா, உங்ககிட்ட என்னோட டைவர்ஸ் பத்தி பேசலான்னு தான் வந்தேன். நான் என்னோட பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறேன். அதுவும் நாளைக்கே. மறக்காம அவள டைவர்ஸ் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு போறாங்க. அதெல்லாம் கால் பண்ண வேணாம். அவளோட ஃபோன் நம்பர் வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா இவனுக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோவ அனுப்புறா. அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே எனக்கு ஃபோன் நம்பர் கூட வேணாம். அவளோட ஃபோன் நம்பரும் எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காதடா அப்படின்னு அவங்க அம்மா புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த சைடு அவள பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நெறைய ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு ரிப்ளை பண்றான். நாளைக்கு உன்னோட சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு அப்படின்னு மெசேஜ் அனுப்ப. இத பார்த்த உடனே தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சர்டிபிகேட் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. நீ உண்மையாவே ஜெயிச்சிட்டமா அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்க, அவங்க அம்மா இவன் கைய பிடிச்சு முறுக்கி, "வீட்ட விட்டு எங்கேயாவது போனேன்னா கைய ஒடிச்சு போட்டுருவேன். ரூமுக்கு போடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரூமுக்கு போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் வராங்க. இப்ப அவங்க பொண்ண பார்த்தவொன்ன கட்டி பிடிக்காம ஓடி போய் ஹீரோயின் கிட்ட பாசமா நடந்துக்க, "அம்மா, நான் தானே உங்களோட பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "அவளும் என்னோட பொண்ணு தான். ஃபாரின்ல இருந்துட்டு இத்தன நாளா என்ன பார்க்கவே வரல. நீ பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இத்தன நாளா என் மருமக தான் என்ன பார்த்துட்டு இருந்தா" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க தங்கச்சி ஹீரோவ தான் தேடிட்டு இருக்கா. அவன் மேல இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த தங்கச்சிய பாத்தீங்கன்னா, "அண்ணி போய் அண்ணாவ பாருங்க" அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள அனுப்பி வைக்க, இவளும் பாக்கலான்னு போறா. அங்க போய் பார்த்தா ரூமுக்குள்ள யாரையுமே காணோம். எங்க போனாரு அப்படின்னு இவ போய் ஜன்னல்ல பாக்க, ஹீரோ ஏறி குதிச்சு ஓடி போயிட்டான். இத பார்த்தவன அவங்க அம்மா காண்டாயிட்டு, "அவனுக்கு எவ்வளவு தைரியம்! குரங்குக்கு பொறந்தவன். ஏறி குதிச்சு போயிட்டானா" அப்படின்னு இவங்க காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கார்ல வந்து உட்கார்ந்துட்டு, "நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மறக்காம வந்துரு" அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, இந்த பக்கம் இவளுக்கு ரெக்க கட்டி பறக்குற மாரி இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா ரிஜிஸ்டர் பண்ற இடத்துல தான் டைவர்ஸும் குடுப்பாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து வெட்கப்பட்டுட்டே, "எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு அவள டைவர்ஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் அதே இடத்துக்கு தான் வந்திருப்பா. ஏன்னா அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் பண்ற இடத்துக்குள்ள இவங்க 2 பேரும் போறத பார்த்த உடனே, இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ கிட்ட போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வராரு. "மேடம், என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல சார், சாரி" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஃபோன் பேசுற மாரி நைஸா நழுவி போயிடுறா. இப்ப இந்த அவங்க அவங்களோட சர்டிபிகேட் எடுத்து குடுக்குறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட புது சர்டிபிகேட்ட எடுத்து குடுத்து, கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது கல்யாணமா? இது எந்த மாரி இடம்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க டைவர்ஸ் பண்றதுக்கு தான் வருவாங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு ஹீரோவ பாத்து கேட்க, "நான் டைவர்ஸ்க்காக வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஏன் சார், ஒரே ஆபீஸ்ல நீங்க டைவர்ஸ்க்காக வந்திருக்கீங்க. அவங்க கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எங்கள பாத்தா உங்களுக்கு என்ன தெரியுது? முட்டாள் மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் திட்டி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. "அண்ணி, அண்ணாவ பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லையே, அண்ணாவ நான் பாக்கல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி வாங்க, இப்போதைக்கு அவருக்கு டைவர்ஸ்லாம் குடுக்க வேணாம். பொறுமையா பாத்துக்கலாம்" அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிடுறாங்க. இப்ப இப்படி வெளில தள்ளுன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, டைவர்ஸ்க்கு வந்தா ஒழுங்கா டைவர்ஸ பத்தி தானே பேசணும். நீ எதுக்காக தேவையில்லாம பேசுற?" அப்படின்னு சொல்ல, "டைவர்ஸா? என்னையா பேசுற?" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்ப அந்த செக்யூரிட்டிய பாத்தீங்கன்னா, "யோவ், இது என்ன ஆபீஸ்ன்னு நெனச்சீங்களா? இல்ல வேற ஏதாவது நெனச்சீங்களா? நீ டைவர்ஸ்ன்னு சொல்ற, அந்த பொண்ணு கல்யாணம்னு சொல்லுது. சரியான பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல. நீங்க 2 பேரும் பேசாட்டுக்கு கீழ்ப்பாக்கத்துக்கு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு ஒண்ணும் புரியல. இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? டைவர்ஸா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணுமே. ஒருவேள நம்ம தான் பொண்டாட்டின்னு நெனச்சுட்டு இருக்கானா அப்படின்னு நெனச்சுட்டு, "நீ தானே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இங்க வர வச்ச. இப்ப என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட கார் தான் கிராஸ் பண்ணி போகுது. அத இந்த தங்கச்சிக்காரி பாக்குறா. இவ எதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கா அப்படின்ற மாரி யோசிக்கிறா. இப்ப அந்த தங்கச்சிக்காரி இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா பயங்கர சந்தோஷத்தோட ஓடி வராங்க. "என்னம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லபடியா முடிஞ்சுச்சா? அங்க பெரிய காமெடியே நடந்துருச்சும்மா. அவன் என்ன டைவர்ஸ்க்காக கூப்ட்டுருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? என் மண்டைய பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட தங்கச்சி இன்வைட் பண்ணிருக்காங்க. "நீங்களும் வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "ஆனா கொஞ்சம் வேலை இருக்கே" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? எனக்குன்னு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க மட்டும் தான். நீங்களும் வரலன்னா எப்படி? ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி போலாம்"
போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்க, இப்ப இந்த தங்கச்சிக்காரி இவங்கள பாக்குறா. இவ எங்க போறா அப்படின்னு அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, பார்த்தா ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க, அதே பார்ட்டில தான் அந்த தங்கச்சிக்காரியும் வரா அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பார்ட்டில உனக்கு என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த பார்ட்டில கலந்துக்கிறதுக்கு அன்னைக்கு எல்லா உரிமையும் இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, அவ வேணும்னே ஹீரோயின இடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு டேப்லெட்ட கலந்து விட்டுட்டு, அவள கவுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அங்க உள்ள ட்ரிங்க்ஸ குடிக்க, அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப இந்த விஷயத்த நோட் பண்ண உடனே, அவ தனியா வந்து மயக்கம் போறதுக்கான டேப்லெட் எடுத்து சாப்பிடலான்னு கையில எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யாரோ வர மாரி இருக்கு. ஒருவேளை யாரோ பசங்கள தான் அனுப்பி வச்சுட்டாளோ அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, இப்ப அவங்கள உதையலாம் அப்படின்னு கால தூக்க, பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோ தான். அவன் ஹீரோயினோட கால புடிச்சிட்டு இருக்க. "என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? கால விட்றா" அப்படின்னு இவ சொல்ல, "நான் எதையும் பார்க்கல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கண்ண மூடிட்டு இருக்க. அந்த டேப்லெட்டே கீழ விழுந்துருது. இப்ப இவ அந்த டேப்லெட்ட தேடிட்டு இருக்க. "என்ன தேடிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல" அப்படின்னு சொல்ல, "உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் தங்கச்சி உனக்கு ஏதோ கலந்து குடுத்தா" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. "அவள பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு இந்த தங்கச்சிக்காரி கால் பண்ணி, "உங்க வீட்டோட மருமக இன்னொரு ஆள் கூட பெட்ல ஒண்ணா இருக்கா. நீங்களே வந்து அவள பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க, ஆன்டி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப ஆன்டி வந்ததுக்கு அப்புறம், "அவ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள போய் உங்க மருமக." இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வெளிய தான் இருக்காங்க. இப்ப அவங்க டோர ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "அட பாவி! பொண்டாட்டி கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான். ச்சே! உன்ன நான் அப்புறமா பாத்துக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலை செஞ்சிருக்கும். ஹீரோ தான் கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருப்பான். அப்படியே இவனும் படுத்து தூங்கியிருப்பான். இப்ப அந்த சைடு அவங்க அம்மா இத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போக, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "இன்னையோட உன் புருஷன நீ டைவர்ஸ் பண்றது உறுதி" அப்படின்ற மாரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹீரோவோட தங்கச்சிய பாக்குறாங்க. இப்ப அவளோட காத புடிச்சு திருவி, "ஏன்டி இந்த பார்ட்டிக்கு அண்ணிய நீ கூட்டிட்டு வந்த? கூட்டிட்டு வந்து அவங்கள ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? என்ன தனியா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. "அம்மா நான் தனியாலாம் வரல. அண்ணி என் கூட தானே வந்தாங்க. அப்புறம் ஏன் என்ன திட்டுறீங்க?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் நீ ஒண்ணும் இங்க தனியா இருக்க வேணாம். என் கூட வா" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "இல்ல நீ மயக்கம் போடுற மாரி இருந்துச்சு. அதான் ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னோட பேக்ல என்னத்த தேடிட்டு இருந்த? காட்டு" அப்படின்னு சொல்லி அத புடுங்கி பாத்துட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்ன இப்படி சொல்லிட்ட? என்னதான் இருந்தாலும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. உன்னோட பேக்ல" அப்படின்னு சொல்ல, இவன் டக்குன்னு வாய மூடிடுறான். "நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன விட்டுடு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா என் தங்கச்சி தான் எனக்கு ட்ரக்ஸ் குடுத்துருக்கா. அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவ அந்த மாரி பண்ற ஆள் தான்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட தலையில கைய வச்சுட்டு, "நீ கவலைப்படாத. நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தைய சொல்றதுக்காக எதுக்கு என் மண்டையில கைய வைக்கிற அப்படின்னு சொல்ல, "இல்ல இன்னைக்கு பார்க்க வேற ரொம்ப கியூட்டா இருக்கியா? அதான் உன்ன தொடணும்னு தோணுச்சு. அதான் மண்டையில கைய வச்சேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு. உன் முடியில ஏதோ இருக்கு" அப்படின்னு இவன் டச் பண்ணலான்னு வர, "தொடாதடா தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பாக்க, "நானும் உன் கூட வரேன்" அப்படின்னு சொல்லி இவன் கைய பிடிக்க, "அட போடா விலக்கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்படிதான் இவ்வளவு உஷார் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா, இந்த சின்னத்த வாங்குறதுக்காக நான் அவளுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் குடுத்து ஒரு பையன் கூட அரேஞ்ச் பண்ணேன். ஆனா அத பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டோட மருமக இப்படி போறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னால இத நம்பவே முடியல அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்கம்மா, அவள நான் சும்மா விடக்கூடாது. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது. அத கெடுக்கிறதுக்கான வழிய பார்க்கணும்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வர, அந்த இடத்துல தங்கச்சிக்காரி தான் இருக்கா. இப்ப அவ ஹீரோயின பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன பார்ட்டில விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட" அப்படின்னு சொல்ல, "அட மன்னிச்சிடுங்க அண்ணி. நான் ஏதோ வேணும்னு பண்ணல. எல்லாம் அம்மா தான் பண்ணாங்க. அவங்க தான் வந்து என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது அம்மா அங்க வந்தாங்களா?" அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. "ஆமா அண்ணி. அம்மா என்ன கூட்டிட்டு வந்தப்போ உங்களோட தங்கச்சி தான் வந்து அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா. என்ன பேசுனான்னு தெரியல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஏன்னா அவ போட்ட பிளான் என்னன்றது இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி அண்ணிக்கு வேலை இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு" அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து தொரத்தி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கம்பெனில முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "இங்க பாரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்."
நேத்து நான் உன்ன என் தங்கச்சி கூட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்த்தேன். அவ கூட சுத்தாத. அவ நீ நெனைக்கிற மாரி நல்ல பொண்ணுலாம் கிடையாது. நேத்து நான் அவ கூட ஒண்ணா தூங்குனதுக்கு காரணம் அவ குடுத்த டேப்லெட் தான். அவ தான் எனக்கு ட்ரக்ஸ் குடுத்து எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தா. அவகிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்ல, சரி நான் தள்ளி இருக்கேன். ஆனா நீ நெனைக்கிற மாரி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்லாம் ஆகல அப்படின்னு ஹீரோ சொல்ல, சும்மா என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காத. அவள விட்டு விலகி வர்றதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா நேத்து நைட் நடந்தத யோசிச்சு பார்த்துட்டு, ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருப்ப. இவ்ளோ திங்ஸ் எதுக்காகம்மா வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆன்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அந்த வீட்ட விட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இங்க பாரும்மா, உன் புருஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆன்டி நான் உண்மைய தான் சொல்றேன். நான் உண்மையாவே இந்த வீட்ட விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் என்ன பயமுறுத்தாத நட்டாலி அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்த உடனே, ஆன்டி நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, எங்க போற? நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஆன்டி சொல்ல, அதெல்லாம் வேணாம் ஆன்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க? நீயும் நானும் ஒரே ஃபேமிலி. எந்த பிரச்சனைனாலும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போனா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எலும்பா ஒரு டாக்டர் தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே, ஆன்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு உங்க கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ யாரு? இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்ததே இல்ல. நீ டாக்டரா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் இந்த இடத்துல இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இவன் கூட இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப அவங்க அப்பா வந்து, அவன எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா அவன போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்காத. அவனும் ஒரு டாக்டர் தான். டாக்டர் கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு இவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் என்னோட அம்மாவ பத்தி கவலைப்படுறேன். உங்களுக்கு அவங்கள பத்தி தான் கவலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்றான்னா, எங்க அம்மாவ பாத்துக்க நீ வர வேண்டாம். சீனியர் டாக்டர அனுப்பு அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட இப்படிதான் பேசுவியா? ரொம்ப மரியாதையா பேச தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட ஹாஸ்பிட்டல். நான் வைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்னு அவங்க அப்பாக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு சீனியர் டாக்டர் ஓடி வந்துட்டு இருக்க. டாக்டர் என்னாச்சு என்னோட அம்மாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் நானும் ஆபரேஷன் ரூம்ல உங்க கூட சேர்ந்து வரேன். நானும் சேர்ந்து சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, இந்த தங்கச்சிக்காரி தடுக்கிறா. எங்க போற? அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, தள்ளி போடி அப்படின்னு அவள தள்ளி விட்டுட்டு ஹீரோயினும் அவங்க அம்மாக்கு சர்ஜரி பண்றதுக்காக உள்ள வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா கிட்ட உண்மையாவே இந்த ஹாஸ்பிட்டல் அவளோடதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இவகிட்ட ஒரு 3 மில்லியன் பணம் கேட்டா கூட தரமாட்டா. ஆனா இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அவ நம்மள குடும்பமாவே மதிக்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு 3 மில்லியன் தருவா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. சரியான காசு பிசாசா இருப்பாங்க போலயே. கண்டிப்பா என்னோட மருமக இவங்க கிட்ட தோத்து போகவே கூடாது அப்படின்ற மாரி ஆன்டி முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ரொம்ப சீரியஸா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வரா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா சீக்கிரமே அம்மா கண்ண முழிச்சிருவாங்க. இனிமே அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு கார்டியாக் டாக்டர் தான் வராரு. இப்ப அவர பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வேலை கிடையாது. நாளைக்கு என்னோட டேபிள்ல உங்களோட ரிசைனேஷன் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, உண்மையாவே இவ தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரா அப்படின்ற மாரி ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவங்க அம்மாவ பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆன்டி தான் வராங்க. இப்ப ஆன்டி ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு, எதுவா இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா பாரும்மா அப்படின்னு சொல்ல, இல்ல ஆன்டி அம்மா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு பாக்கலாம்ல உன்னை எங்கேயும் போக சொல்லல. அம்மா கூடவே உட்காரு. உன்னோட ஹெல்த் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பாடு குடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சுவலா சொல்லப்போனா நீங்க எனக்கு 2வது அம்மாவா தான் இருந்திருக்கீங்க. ஆனா அப்படின்னு சொல்ல, எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆன்டி கேக்குறாங்க. கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆச்சு. நானும் அவரும் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணான். அதே பையன் இப்பவும் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில நான் சந்தோஷமா இல்ல. அதனால இந்த கல்யாண வாழ்க்கைய விட்டு விலகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அவன மீட் பண்ண அப்படின்னு ஆன்டி கேக்குறாங்க. ஆன்டி என்ன சந்தோஷமா இப்படி கேக்குறீங்க? நான் பண்ணத நினைச்சு உங்களுக்கு கோவம் வரலையா? உங்க பையன நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். ஆக்சுவலா நீங்க என்ன பார்த்து கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரும்மா நானும் உன்னோட வயச தாண்டி தான் வந்திருக்கேன். நீ இந்த அளவுக்கு நேர்மையா என்கிட்ட வந்து சொல்றியே, அதுவே எனக்கு போதும். சரி உன்னோட லவ்வ பத்தி சொல்லு, என் பையன பத்திலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் சைனால இருந்து இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுன்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தாரு. நானும் ஒரு வாய்ப்பு குடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த முடிவு எடுத்தாலும் நான் சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துறாத.
உனக்கு எனக்கும் நடுவுல உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்கிற மாரி எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா அவர டைவர்ஸ் பண்றதுக்கு தேவையான அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா உன்கிட்ட நான் ஒரு உண்மைய மறைச்சுட்டேன்மா. உனக்கும் என்னோட பையனுக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணம் ஆகலையா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆமா கல்யாணம் ஆயிருச்சுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனா ஆகல. என் வீட்டு மருமகளா வச்சிருக்கிறதுக்கு காரணம் நெறைய ஷேர் ஹோல்டர் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆனா தான் என்னோட கம்பெனி என்கிட்ட இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். ஆனா நீ எனக்கு மருமகளா வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? ஆனா நீ என்னோட மருமகளா கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். உன்ன நான் என் சொந்த பொண்ணா தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி பரவால்ல விடு. நீ எனக்கு மருமகளா வரணும்னா, அது விதியால மாத்த முடியுமா? சரி அந்த பையன பத்தி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்றா. சரி டைவர்ஸ பத்தி என் பையன்கிட்ட பேச வேண்டாம். அதான் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆன்டி நான் இதுவரைக்கும் அவர பார்த்துட்டாயிர்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பெட்ல ஒண்ணா இருக்க மாரி ஆன்டி அவங்க கண்ணாலயே பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "ஏம்மா உண்மையாவே நீ அவன பார்த்தது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா ஆன்டி நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி பரவால்ல விடும்மா. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லூ ஃப்ளவர் பொக்கேயோட வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. உனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக. ஆன்டி பேசின எல்லாத்தையும் கேட்டேன். ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்ன ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, ஆன்டிக்கு இருமலா வந்துட்டு ஆன்டிக்கு நெஞ்சு வலியே வர மாரி இருக்கு. "ஐயோ! ஆன்டி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவ சொன்னத கேட்ட உடனே ஆன்டி பாத்தீங்கன்னா, "ஐயோ! என் மருமகள கொத்திட்டு போறதுக்கு எல்லாம் லைன்ல நிக்கிறாங்களே" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த சைடு லூவ பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நான் முன்னாடியே இங்க வந்துட்டேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத கேட்டேனா, இப்ப நீ சிங்கிளா தானே இருக்க. நீ சிங்கிளா இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே, இப்பயே உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம் தான் ஃப்ளவர் பouquet வாங்கிட்டு வந்தேன். என்னால இதுக்கு மேலயே வெயிட் பண்ண முடியாது" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க பேசுறது தாங்க முடியாம ஆன்டி அந்த இடத்த விட்டு வெளிய வந்துர்றாங்க. இப்ப வெளிய வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி, "உன் ஆசைப்படி உனக்கு டைவர்ஸ் தரலான்னு இருக்கேன். வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அடுத்த செகண்டே வீட்ல தான் வந்து நிக்கிறான். இப்ப அவங்க அம்மா ஹீரோவ பார்த்த உடனே, "ஏன்டா உன் பொண்டாட்டி உன்ன டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவுல இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுக்காக தானே நானும் ஆசைப்பட்டேன். அந்த டைவர்ஸ் கிடைக்கிறதுக்காக தானே நான் ஏன் அலைஞ்சேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஒரு நல்ல பொண்டாட்டி உனக்கு கிடைக்காம போக போறா. உன்ன மாரி ஒரு அன்லக்கிய நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சியுமே வந்துடுறா. இப்ப அவ தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நான் உனக்கு புதுசா ஒரு பொண்ண இன்ட்ரோ குடுக்க போறேன். அவ தான் உன்னோட அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ! இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்க்கிறதுன்னே தெரியலையே. கண்டிப்பா 2 பேரும் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஆன்டி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு ரொம்ப ஜாலியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. "என்னாச்சு தலைவர் முகத்துல இவ்ளோ சந்தோஷம்? ஏதாவது பொண்ணு உஷாராயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா, என்னோட அம்மா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவா அப்படின்னு அவனே ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நான் போய் என்னோட ஆள பாத்துட்டு வரேன் அப்படின்னு வேலையா ஹீரோயின பாக்கலாம் அப்படின்னு அவளோட ஆபீஸ்க்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த லூ பாத்தீங்கன்னா, கையில ஃப்ளவர் பொக்கேயோட கிராஸ் பண்ணி போறான். இத பார்த்த உடனே, இந்த விளக்கண்ண எப்படி இங்க வந்தா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவ ஃபாலோ பண்ணி அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் ஃபேஸே பாத்துக்கலன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா? இவங்க 2 பேரையும் பாத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பிளான் பண்றாங்க. "அம்மா அண்ணா போறாரு பாருங்களேன்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நம்ம பிளான் பண்ண மாரி 2 பேரும் ஓட்டிக்குவாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் லூவ பாக்க கம்பெனிக்கு வெளிய வந்துடுறா. ஏன்னா அவன் தான் கூப்ட்டுருப்பான். இப்ப இவன் கையில ஃப்ளவர் பொக்கேயோட வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. "இங்க பாரு லூ, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நான் டைவர்ஸ்க்கு அப்புறம் என்னோட வேலையில மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என் கூட சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவ பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இந்த லூவ பாத்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறான். இத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர காண்டாயிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இவன் ஓடுறத பார்த்த உடனே இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும், தங்கச்சியும், "அம்மா, அம்மா பாத்தீங்களா? அண்ணி பின்னாடியே ஓடுறாரு. தெரியாதுன்னு சொன்னாரு. இவங்கள நம்பாதீங்கம்மா. கண்டிப்பா 2 பேருக்கும் நல்லா ஏதாவது சண்டையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "எதுவா இருந்தா என்ன? 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது தான் நம்ம பொறுப்பு" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த முக்கியமான மீட்டிங்குள்ளேயே வந்துடுறான். இப்ப ஹீரோ அந்த மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அடுத்து நடக்க போற புது ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட ஓவராலா ஏலம் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா 5 பில்லியனுக்கு இந்த ப்ராஜெக்ட்ட ஒட்டுமொத்தமா நானே வாங்குறேன் அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னத கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ, லூ, ஹீரோயின் 3 பேரும் ஹீரோயினோட ரூம்ல இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏன் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் கம்பெனி விஷயமா தான் வந்து பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா,
ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல 2 பேரும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னோட வேலையில மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது டைவர்ஸ் போறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் கண்டுக்காம உட்கார்ந்துருக்காங்க. என்ன இப்படி ரியாக்ஷன் காட்டுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, யார கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு அத பத்தி கவல இல்ல. எப்படியா இருந்தாலும் இது உனக்கு 2வது மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2வது மேரேஜ்லாம் இல்லையே. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் சிங்கிள் ஆயிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அத கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. நீ எப்படியோ போய் தொல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே என்னோட கல்யாணத்துக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, சரி ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு நீ வந்தே ஆகணும். அந்த பார்ட்டில உன்னோட டைவர்ஸ நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சைடு இவளோட தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, தனியா வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. "அண்ணி ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு யாருமே இல்லன்னு. நீங்க தான் வந்தாகணும்" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்டி கூட தான் ஷாப்பிங் போயிட்டு இருக்கா. ஆன்டி இவ்ளோ ட்ரெஸ் எதுக்காக அப்படின்னு சொல்ல, ஏன்னா இன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்காக. இன்னைக்கு நடக்க போற பார்ட்டி ரொம்ப முக்கியமான பார்ட்டி அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கண்டுபிடிச்சுட்டாங்க. 2 பேரும் ஃபேஸ பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த. ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்கச்சி பாத்தீங்கன்னா, அம்மா நம்ம பிளான் பண்ண மாரி எல்லாம் நடந்துருச்சு. இனிமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சோ எல்லாம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. பார்ட்டி தான் காட்டுறாங்க. தங்கச்சி ஹீரோயின் அவங்க அம்மான்னு எல்லாரும் ஒண்ணா பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அதே கார்ல லூவும் வந்து உட்கார்ந்துக்கிறான். நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு. இப்ப அவங்க 3 பேரும் அந்த பார்ட்டிக்கு ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டில உள்ள ஒரு பொண்ணு ஹீரோயின் மேல ஒயின ஊத்திர்றா. சாரி மேடம் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியானது மாரி இருக்கு. போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. பக்கத்துல ரூம் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்க. அந்த இடத்துல 2 கார்டு தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் பின்னாடி நிக்கிறான். ஆக்சுவலா அது ஹீரோவோட பொண்டாட்டின்னு நெனச்சு, "இங்க பாரு நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகப்போது. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு" இவன் முகத்த பார்க்காம பேசிட்டு இருக்க. ஏம்மா இவன் திருந்தவே மாட்டானா? திரும்பி பார்த்து பேசினா தான் என்ன அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்க. அப்படியே உங்க அப்பன் மாரியே இருக்கான். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு இந்த பார்ட்டில எனக்கு புடிச்ச பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சோ அத நெனச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் செவத்தோட ஒட்டுன பல்லி மாரி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்காகவும் யான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாரு அப்படின்னு ஹீரோவோட முழு நேம சொல்ல, இது நம்ம புருஷனோட நேமாச்சே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப அந்த பார்ட்டில ஸ்டேஜ்ல ஹீரோ தான் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து என்ன பேசுறான்னா, எனக்காக இந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க் யூ. இந்த பார்ட்டில ஒரு முக்கியமான விஷயத்த நான் அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் புதுசா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த பொண்ணு இதே இடத்துல தான் இருக்கா. என் வாழ்க்கையே அந்த பொண்ணு தான். உங்க எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. நட்டாலி தான் அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட நடந்து வந்து ப்ரப்போஸ் பண்றான். 3 வருஷம் நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறமா நான் உன்ன மிஸ் பண்ண தயாரா இல்ல. என் வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? வாய மூடுறா. எல்லார் முன்னாடியும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தான் இந்த பார்ட்டி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. வாய மூடுங்கடா அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. இல்ல, இல்ல என்னால கிஸ்லாம் பண்ண முடியாது. நான் இப்ப தான் டைவர்ஸ் பண்ணேன். அதுக்குள்ள எப்படி உன் கூட ஒண்ணு சேர முடியும்? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட ஃபேமிலி மெம்பரா? யார் அவங்க அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா, தங்கச்சி 2 பேரும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் ஆன்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அம்மான்றான். "நீ என்ன சொன்ன? அம்மானா சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ ஏன் அவங்கள ஆன்டின்னு சொல்ற?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவ பார்த்து, "அம்மா இவர் தான் உங்களோட பையனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவ தான் என்னோட பொண்டாட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சே. அப்புறம் எங்க மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வரீங்க? 2 பேரோட மேரேஜ் வாழ்க்கை தான் புட்டுக்குச்சே" அப்படின்னு இவங்க சொல்ல, "இது எப்புட்றா சாத்தியம்? ஏன் பொண்டாட்டி எனக்கு தெரியாமயா?" அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க தங்கச்சிய பார்த்தீங்கன்னா, "என்ன கண்றாவி புடிச்ச லவ் உன்னோடது? டைவர்ஸ் பண்றேங்கிற, திடீர்னு மேரேஜ் பண்றேங்கிற. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ டைவர்ஸ் பண்றது தான் பெட்டரு. ஆமா, அண்ணாக்கு டைவர்ஸே பண்ணி வச்சுருங்க. அப்பதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய் வாய மூடுறி" அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடி பாவி! இத்தன நாளா என் கூட இருந்து என்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியேடி" அப்படின்னு சொல்ல, "அட போடா! எனக்கே இந்த விஷயம் இப்ப தான் தெரியும்" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க எத்தன பேர் இருக்காங்க? எல்லார் முன்னாடியும் இப்படிதான் நடந்துக்குவீங்களா? அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி ஆயி போயிட்டா. என் பொண்டாட்டிய என்னால விட்டுக் குடுக்க முடியுமா? அடே அந்த ரோஸ எடுறா என் பொண்டாட்டிக்கு ப்ரோபோஸ் பண்ணணும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவனும் ரோஸ எடுத்து குடுத்துட்டு, "தலைவா ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நட்டாலி மறுபடியும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு இவன் ப்ரோபோஸ் பண்ணலான்னு போக, "அதெல்லாம் ஒண்ணும் ப்ரோபோஸ் பண்ண வேணாம். எந்திரிங்க" அப்படின்னு இவ சொல்ல, "அப்ப ஒத்துக்கிட்டியா?" அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷமாகிடுறான்.
இப்ப இந்த விஷயத்த இந்த தங்கச்சிக்காரி ஃபோன்ல பார்த்த உடனே செம காண்டாயிட்டு, "அவன் நமக்கு 3 பில்லியன் குடுத்தானே! அவன் வேற யாரும் கிடையாது. என் அக்காவோட புருஷன் தான்" அப்படின்னு சொல்ல, "என்னது புருஷனா?" அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் அவளோட ஆபீஸ்ல வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிர தான் வரான். "பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. புருஷனை கொஞ்சம் கவனிக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "நான் பிஸியா இருக்கேன். இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹிரேனோட ஃபேமிலி கால் பண்ணி, "எங்களுக்கு பணம் வேணும். பணம் குடு" அப்படின்னு சொல்ல, "ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவோட ஷேர்ஸ்லாம் என் பேருக்கு மாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்ணிர்றா. இப்ப இந்த சைடு அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "என்னங்க அவ பணம் தர ஒத்துக்கிட்டாளா? என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ எப்படி ஒத்துக்குவா? அதெல்லாம் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டா" அப்படின்னு சொல்ல, "என்னது தரமாட்டேன்ட்டாளா?" அப்படின்னு இவங்க 3 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "அவகிட்ட இருந்து எப்படி பணத்த வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மாவ பாக்க ஹாஸ்பிடல் தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க அம்மாக்கு புது ட்ரக்ஸ குடுத்து சர்ஜரி ட்ரை பண்ண போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா பண்ணு. ஆல் த பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப உள்ள சர்ஜரி நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா, ஹீரோயினோட ஃபேமிலின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துல இந்த சித்திக்காரி ஹீரோவோட அம்மாவ பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, "ஐயோ! சம்மந்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவ ஒண்ணும் கல்யாண பொண்ணு கிடையாது. இவ தான் கல்யாண பொண்ணு. அவள விட்டுட்டு நம்ம 2 பேரையும் சம்மதி ஆகக்கூடாது. என் பொண்ண கட்டிக்கங்க" அப்படின்னு சொல்ல, "வாய மூடிட்டு போங்க" அப்படின்னு உங்க 3 பேரும் ஒண்ணா கத்த, அவங்க எல்லாம் வாய அடைச்சு போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு ஹீரோயின் வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு உன்னோட அம்மாக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட அம்மா" அப்படின்னு சொன்னவாக்க, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கறத பார்த்த உடனே, அவங்களும் பாத்தீங்கன்னா, "ஐயோ! என் அக்கா என்ன விட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்க. இத பார்த்த உடனே, "ச்சே! என்ன ஒரு உலக மகா நடிப்புடா!" அப்படின்ற மாரி ஹீரோவோட தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எங்க அம்மாவோட ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இது ஆனந்த கண்ணீர். அத நினைச்சு ஏன் நீங்க எல்லாம் சேடா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா என்னோட அம்மாவோட உடம்பு சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவங்க சந்தோஷமா ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மல் வார்டுக்கு ஹீரோயினோட அம்மாவ மாத்துனதுக்கு அப்புறம், அவங்க எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க கண்ண முழிச்சு பாத்து, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நீங்களும் என்னோட பொண்ணும் அன்னைக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட பொண்ணு டைவர்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் டைவர்ஸ்லாம் பண்ணிக்க போறதில்ல" அப்படின்னு இவ அவங்க அம்மாவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துடுறான். இப்ப அவன் ஓடி வந்து ஒரு ஃபைல காட்டுன உடனே, அந்த ஃபைல பாக்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஷாக் ஆகிர்றாங்க. இந்த சைடு ஹீரோயினோட அப்பா, சித்தி 2 பேரும் வந்து, "ஓ! அக்கா நீங்க கண்ண முழிச்சுட்டீங்களா?" அப்படின்னு இவ கட்டி பிடிக்கலான்னு வர, "கிட்டயே வராதீங்க, தள்ளி போங்க" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தடுக்க, "யோவ்! நீ யார்யா என்ன தடுக்குற? நாங்கலாம் ஒரே குடும்பம்" அப்படின்னு அவங்க சொல்ல, இப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. இப்ப போலீஸ் வந்து, "உங்களோட மெடிக்கல் கம்பெனில நெறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டதுனால நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அது காரணமா உங்கள அரெஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மேடம்க்கு நடந்த ஆக்சிடென்ட் காரணமும் நீங்க தான். அதுக்கான எவிடன்ஸுமே கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணிட்டு போக, தங்கச்சி, சித்தி 2 பேரும் நின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவ ஹீரோயின் வாக்கிங் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வரான். இப்ப அவன் ஓடி வந்து ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "பொண்டாட்டி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோட ஃபீலிங்ஸ நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே செல்லம்" அப்படின்னு பேசிட்டு இருக்க. அம்மா முன்னாடி என்னடா பேசுற? வாய மூடுறா அப்படின்னு இவ ஹீரோவோட கால போட்டு மிதிக்க, ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஒரு டாக்குமெண்ட்ட எடுத்து குடுத்துட்டு, ஆன்டி உங்களோட உழைப்பு உங்களுக்கே சொந்தமாக போகுது. உங்களோட அந்த மருந்து கம்பெனிய உங்களுக்கே கவர்ன்மெண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போயிரலாம். இந்த சந்தோஷத்த கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு அவங்க அம்மாவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவ பாத்துக்கிறவங்க அவங்க அம்மாவ அங்க இருந்து கூட்டிட்டு போக, இப்ப ஹீரோ என்ன சொல்றன்னா, "சரி பொண்டாட்டி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "கல்யாணமா? எதுக்காக கல்யாணம் பண்ணணும்? நம்ம 2 பேருக்கும் ஆக்சுவலா கல்யாணமே ஆகல. அத்த சொன்னத மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "கல்யாணம் ஆகலன்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமே" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.